இப்போ எடப்பாடி அவர்கள் இந்த அறிவிச்சது வந்து இஸ்லாமியர் மத்தியில் எப்படி எந்த அளவுக்கு எடுப்பணும்னு நினைக்கிறீங்க? இந்த வட்டி இல்லா கடன், பொதுவான இந்த 2000 ரூபா கொடுக்க போகிறது, சிலிண்டர் 3, ஏற்கனவே 6 சொல்லிட்டு அப்புறம் இப்போ 3ன்னு சொல்கிறாங்க போன தேர்தலில் நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் ரீச் ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்க? பிஜேபி இருப்பதால் இன்னும் நிறையா சலுகைகள் கொடுக்கணும்னு நினைக்கிறாரா தமிழக மக்களை கவர்றதுக்காக? அவர் இன்னும் கூட அதிகமான வாக்குறுதிகளை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா அவர் இஸ்லாமியுடைய வாக்குகளை பெறணும்னு நினைப்பாரு. ஆனால் கண்டிப்பாக அவரால் பெற முடியாது. யதார்த்தம் என்னென்னா, பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் நடந்தது என்ன என்பது இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு தெரியும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, உத்தரப்பிரதேசத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியும். ஐ லவ் முகமதுன்ற ஒரு போஸ்டர் போடுறாங்கன்றதுக்காக ஆயிரக்கணக்கான மக்கள் மீது வழக்கு போடப்பட்டிருக்கு. முகமது என்று சொல்லக்கூடிய ஒரு இறை தூதரை நாங்கள் நேசிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது தான் அது. இதனால் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. இதை வந்து ஒரு பிரச்சனையாக ஆக்கக்கூடியவர்கள் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் இருக்கிறாங்க. உத்தரகாண்டை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் பொது சிவில் சட்டத்தை அரங்கேற்றி இருக்கிறார். அப்போ ஒரு பாஜக ஒரு மாநிலத்துக்குள்ளே நுழைஞ்சது என்று சொன்னால் அது கடுமையான பாதிப்பை இஸ்லாமியர்களுக்கு ஏற்படுத்தும் என்பதை நம்ம பல வரலாறுகளை சொல்லலாம். உதாரணத்துக்கு அஸ்ஸாமில் என்ஆர்சி என்று சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. என்ஆர்சி மூலமாக மக்கள் மத்தியில் ஒரு தொகுப்புகளை தொகுத்து இந்த நாட்டுடைய குடிமக்கள் நீங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி 7 லட்சம் முஸ்லீம்களை நீக்கிறாங்க. இந்த 7 லட்சம் முஸ்லீம்களும் வெளிநாட்டில் இருந்து வந்தவங்களான்றதை நம்ம எடுத்து பார்த்தோம்னு சொன்னால், சனாவுல்லா என்று சொல்லி அந்த மாநிலத்தில் மிக முக்கிய பொறுப்பில் இருந்தவரை அகதி முகாமுக்கு அனுப்புகிற மாதிரி இந்த சட்டம் வருது. அவரை நீக்கிறாங்க. கார்கில் போரில் கலந்து கொண்ட ஒரு இராணுவ வீரர், அவர் இந்திய குடிமகன் இல்லை அப்படின்னு சொல்லி நீக்கிறாங்க. பல ஆண்டுகளாக இந்தியாவில் வாழ்ந்தவர்களை எல்லாம் நீங்கள் இந்தியர்கள் இல்லை, என்ஆர்சி அடிப்படையில் உங்களுடைய குடியுரிமை பறிக்கப்படும் என்ற ஒரு சட்டத்தை அஸ்ஸாமில் கொண்டு வராங்க. இப்படி வட மாநிலங்களில் ஒவ்வொரு மாநிலத்திலையும் என்ன நடக்குது, இவங்க ஆட்சி செஞ்சால் என்ன நடக்கும். குஜராத் கலவரத்தை இந்திய மக்கள் மறக்க மாட்டாங்க. குறிப்பாக தமிழக முஸ்லீம்களுடைய எல்லார் வீடுகள்லையும் நம்ம அதை கொண்டு போய் சேர்த்துருக்கோம். பாஜக ஆட்சி கட்டில் அமர்ந்தது என்று சொன்னால் இவங்க குறிப்பாக நாட்டில் இன்றைக்கி செய்ய வேண்டியது எவ்வளவோ இருக்குது. இன்றைக்கி பட்ஜெட் போட்டாங்க. அந்த பட்ஜெட்டில் ஏதாவது ஒரு உருப்படியான விவசாயிகளுக்கோ மாணவர்களுக்கோ தமிழக மக்கள் நலனுக்கோ ஏதாவது அதில் ஒன்று இருக்கா என்று கேட்டோம் சொன்னால் இல்லைன்னு ஒரு வார்த்தையில் பதில் சொல்லிட்டு போயிடலாம். அந்த அளவுக்கான ஒரு பட்ஜெட்டை வந்து இன்றைக்கி தாக்கல் செய்கிறாங்க. வரலாற்றில் இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமையில் ஏதோ வித்தியாசமாக ஏதோ மக்களுக்கு தரப்போகிறாங்களா அப்படின்னா இல்லை. அது எப்படி ஆயிடுச்சுன்னா, தேர்தல் வாக்குறுதி மாதிரி பட்ஜெட் மாறுது. இத்தனை 1000 கோடி அதுக்கு ஒதுக்குறோம், இத்தனை லட்சம் அதற்கு ஒதுக்குறோம்னு ஒரு பட்டியல் போட்டு இந்த 8 வருஷத்தில் ஒதுக்குனது என்ன, செய்தது என்ன, மக்கள் பயன்பெற்றது என்ன அப்படின்ற ஒரு கொஸ்டினை போட்டோம் சொன்னால் அது ஒரு 1000 கொஸ்டினை நம்ம கேட்குற மாதிரி தான் ஒவ்வொரு பட்ஜெட்டையும் அவங்க கொண்டு வராங்க. வேலையில்லா திண்டாட்டம் அதிகமாயிருச்சு, விலைவாசி ஏறுது, கழிவறை வசதி இல்லாத வீடுகள் லட்சக்கணக்கில் இந்தியாவில் இருக்கிறது, மருத்துவ வசதி இல்லாத கிராமங்கள் இருக்கிறது, பள்ளிக்கூடங்கள் இல்லாத கிராமங்கள் இருக்கிறது, ஆம்புலன்ஸ் வசதி இல்லாத கிராமங்கள் இருக்கிறது, சுகாதார வசதி இல்லாத கிராமங்கள் இருக்கிறது, விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, வியாபாரிகள் எல்லாருமே, அதாவது ஒட்டுமொத்தமாக எந்தெந்த மக்கள் இருக்கிறாங்க, ஆண்கள் பெண்கள் எல்லாரையும் லிஸ்ட்டு போட்டு வரலாம். பிரச்சனைகள் இருக்குது, இவ்வளவு பிரச்சனை இருக்குது. அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்களுடைய ஒரே அஜெண்டா இஸ்லாமியர்களை காட்டி இந்துக்களுடைய ஓட்டை வாங்கணும். இதுதான் அவங்களுடைய மெயின் கோர், அதுதான் அவங்க அஜெண்டா. அந்த அடிப்படையில் தான் செயல்படுறாங்க. ஆட்சிக்கு வந்து 12 வருஷம் ஆச்சு. மத்திய அரசில் என்னென்னலாம் பார்லிமெண்ட்டில் விவாதம் நடந்திருக்கு, விவாதம் நடத்த வேண்டிய முக்கியமான விஷயங்களை எல்லாம் எதிர்கட்சி வைக்கிறாங்க. மணிப்பூரை பற்றி நம்ம பேசணும், அதானி ஊழலை பற்றி நம்ம பேசணும், நீங்கள் எஸ்ஐஆர் கொண்டு வந்திருக்கீங்க, எஸ்ஐஆரை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னு ஒவ்வொன்றா வைக்கிறாங்க. எதை பற்றியுமே பேசுறதில்லை. வந்தே மாதரத்தை பேச போகிறோம், அதுக்கு நிறைய நேரம் ஒதுக்குறோன்றாங்க. சரி, அவங்க எதிர்கட்சி என்ன சொல்கிறாங்கன்னா அதையும் பேசுவோம். நீங்கள் ஒரு விஷயத்தை தாக்கல் பண்ணுறீங்க, இதை பேசுறதுக்கு அப்புறமா தான் மக்கள் பிரச்சனை பேசலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு எந்த பதிலும் இல்லை. அப்போ மக்கள் பிரச்சனை நிறைய இருக்குது. அதையெல்லாம் விட்டுட்டு சிஏஏ கொண்டு வர்றது, இது கொண்டு வந்ததுனால இந்திய மக்களுக்கு என்ன நன்மை? வேலையில்லா திண்டாட்டம் ஒழிஞ்சிருச்சா? இளைஞர்கள்லாம் நல்ல நிலைக்கு வந்துடுவாங்களா? பொருளாதாரம் வளர்ச்சி அடையுமா? அதுக்கு அடுத்து பார்த்தோம்னாக்க பொது சிவில் சட்டம் கொண்டு வருவோம், வக்ஃபு திருத்த சட்டத்தை கொண்டு வராங்க. அதாவது அடிப்படையிலேங்க எந்த நீதி எந்த நியாயமும் இல்லாமல் கொண்டு வரப்பட்டது வக்ஃபு சட்டம். நிறைய இருக்குது. ஒரு 4 மெயின் கோர் எடுங்களேன். முஸ்லீம் அல்லாத 2 பேரை வக்ஃபு போல நாங்கள் உள்ளே கொண்டு வருவோன்றாங்க. இந்தியா மத சார்பற்ற நாடு, இங்கு இந்து அறநிலைத்துறை இருக்கிறது. இந்த மாதிரி சீக்கியர்களுக்குன்னு சில அமைப்புகள் இருக்குது. அதில் போய் நம்ம முஸ்லீமை உள்ளே வைக்க முடியுமா? திருப்பதி தேவஸ்தானத்தில் 2 முஸ்லீம் உள்ளே போட்டோம். திருச்சியில் கூட ஒரு இஸ்லாமிய பெயர் கொண்டவர் அறநிலைத்துறையில் போஸ்டிங்கில் இருந்தார், நர்கீஸ் கான் சொல்லிட்டு. இவங்க எல்லாம் பெரிய பிரச்சனை பண்ணாங்க. அது எப்படி ஒரு இஸ்லாமியரை போடுவீங்கன்னு. பேசிக்காக அவர் ஒரு இந்து. இந்து, அதாவது அவர் பிறக்கும் போது
அந்த அவருக்கு அந்த பக்கத்து வீட்டில் உள்ளவங்க இஸ்லாமியர் வந்து உதவி பண்ணி அவர் உயிர் இறக்கும் தருவாயில் இருந்தவர் கஷ்டப்பட்டு பிறந்தனால பிரசவம் பண்ணவங்கன்றதுனால அவங்க அவங்களுடைய பேரை பேரை வச்சுட்டாங்க. அதுவே தெரியாம போராட்டம் பண்ணி பெரிய இஷ்யூ ஆச்சு. அது நீங்க அதான் எவ்வளவு பெரிய விஷயம் இது பாருங்களேன். ஒருத்தர் அந்த இந்து அதுல அறநிலையத்துறையில மட்டும் இருக்கும்போது பிரச்சனை பண்ணும்போது நீங்க வக்கோடுக்கு ஏன் கொண்டு வரீங்கன்னு நீங்க கேக்குறீங்க. அதுதான், அதாவது இது வந்து ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு ஆசிரியரா நியமிக்கிறது, அதுல கூட முஸ்லிம்கள் வரக்கூடாது அப்படின்னு நிறைய அது அவங்க மத வழிபாட்டு அடிப்படையில உள்ளது. அவங்க அந்த நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க, அதுக்குன்னு உள்ள போர்டு. அது உங்க நம்பிக்கை, அதை நம்ம விமர்சனம் பண்ணல. அங்க வரக்கூடாதுன்னு சொல்றீங்கல்ல, அப்ப இங்கே வைக்கிறீங்க. இதுல நம்பிக்கையும் இருக்கு, எங்க நம்பிக்கையும் இருக்கு. இங்க ஒரு வக் போர்டு இருக்குன்னா வக் போர்டுக்கு கீழே பள்ளிவாசல் இருக்கு. பள்ளிவாசல்ல கடை வச்சு நடத்துவோம் நாங்க. அந்த கடையுடைய வருமானத்தை மக்களுடைய நலனுக்கு நாங்கள் பயன்படுத்துவோம். இது முஸ்லீம்களுடைய நிலையில் அந்த வக் போர்டு கீழே உள்ளது. இந்த கடையை ஒரு முஸ்லீம் அல்லாத 2 பேர் வராங்கன்னு வைங்களேன், அவங்க பொறுப்பில் இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, வட்டியின் அடிப்படையில் உள்ள ஒரு கடைக்கு அதை வந்து அவங்க வாடகைக்கு விடலாம். அவங்களுக்கு அந்த சித்தாந்தம் இல்லை தானே, அவங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லை. எங்களுக்கு தான் வட்டி வாங்கக்கூடாது என்பது எங்கள் நம்பிக்கை. முஸ்லீம்கள் நிர்வாகம் பண்ணும்போது அந்த வட்டி கடைக்கு விடக்கூடாதுன்னு விட்டுருவாங்க. அடுத்தது வந்து வக் பை யூசர் அப்படின்ற ஒன்றை கொண்டு வராங்க. முஸ்லீம்களுடைய அந்த வழிபாட்டு தலங்கள், பள்ளிவாசலாக இருக்கட்டும், பல இடங்களில் கல்லூரிகள் நடத்துகிறோம், மதர்சாக்கள் நடத்துகிறோம், பெண்களுக்கு தேவையான அந்த அமைப்புகளில் வைத்து நடத்துகிறோம், தையல் கிளாஸ் அப்படின்ற மாதிரி நடத்துகிறோம். இப்படி நிறைய தொண்டு விஷயங்கள் நாங்கள் நடத்துகிறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இல்லை, ஒரு 300 ஆண்டுகளாக 400 ஆண்டுகளாக 1000 வருஷத்துக்கு முன்னாடி காயல் பட்டத்தில் உருவாக்கப்பட்ட பள்ளிவாசல்லாம் தமிழகத்தில் இருக்கிறது. இந்தியாவில் நம்ம எடுத்தோம் என்று சொன்னால் அது பல 1000 பள்ளிவாசல்கள் இருக்கும். அதாவது டாக்குமெண்ட் இல்லாத காலத்திலிருந்து அங்கே பள்ளிவாசல் இருக்கிறது. 300 400 500 ஆண்டுகளாக அங்கே பள்ளிவாசல் இருக்கு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா அதையெல்லாம் அரசு சொத்தாக மாற்றணுன்றாங்க. வக் பை யூசர்ன்ற அடிப்படையில் ஒரு சட்டத்தை உள்ளே கொண்டு வராங்க. இது ஒரு வழிபாட்டு தலம், மக்கள் அவங்க நம்பிக்கையின் அடிப்படையில் இருந்தாங்க. அப்போ டாக்குமெண்ட் சிஸ்டம் இல்லாத காலத்துல இருந்து அது வருது. அப்படி இருக்கும்போது அதுக்கு என்ன முறைப்படுத்தணும், அதுக்கு எப்படி பட்டா தரணும், எப்படி அவங்களுக்கு பேர் மாற்றணும் அப்படின்னு கொண்டு வராமல் வக் பை யூசர் என்று ஏற்படுத்தி அதை அரசு சொத்தாக மாற்ற வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை உள்ள கொண்டு வராங்க. இது எவ்வளோ ஒரு மோசமான ஒரு சட்டம். அதே மாதிரி 5 வருஷம் ஆனதுக்கு பிறகுதான் ஒருத்தர் முஸ்லீமா மாறுறாரு. முஸ்லீமா மாறி 5 ஆண்டுகள் கழித்த பிறகுதான் அவர் வக்ஃபுக்கு தான தர்மம் செய்யணும். இது எங்க அரசியல் சாசன சட்டத்தில் அப்படி இருக்கா? ஒரு இந்து இருக்காரு, அவர் வந்து ஒரு கோயிலுக்கு ஏதாவது தான தர்மம் தரணும்னு நினைக்கிறார். அவர் வந்து தான தர்மம் தர்றதுக்கு ஏதாவது சட்டம் இருக்கா? ஒரு இந்துக்கு இல்லை, ஒரு கிறிஸ்துவருக்கு இல்லை, ஒரு சீக்கியருக்கு இல்லை, ஒரு பௌத்தருக்கு இல்லை, ஒரு சமணருக்கு இல்லை. ஆனால் ஒரு முஸ்லீம் மட்டும் ஒரு தன்னுடைய சொத்து, என் பணத்தை நான் தான தர்மம் செய்யறதுக்கு அதுக்கு என்ன சட்டம் கொண்டு வர்றது? அது என்ன 5 வருஷம் கணக்கு என்ன? யார் அதை உருவாக்குனது? நான் முஸ்லீமா இருக்கிறேன், நான் ஒரு முஸ்லீம் அல்லாதவனா இருக்கிறேன். நான் இப்போ நான் முஸ்லீமா மாறணும். இஸ்லாம் என்ன சொல்லுது? இதுக்கு ஏதாவது சடங்கு, இதற்காக கால அளவு ஒன்றுமே கிடையாது. இறைவன் ஒருவன் என்று ஏற்றுக்கொண்டு முகமது நபி அவர்களை இறை தூதராக ஏற்றுக்கொண்டால் நான் முஸ்லீமா மாறிடுவேன். முஸ்லீமா மாறிட்டதுக்கு பிறகு நான் வழிபாடு செய்யணும் அப்படின்ற அந்த நிலைக்கு நான் வந்துடுவேன். நான் தொழுவது, நான் நோன்பு வைக்கிறது, நான் ஏழை மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த ஜக்காத் பணத்தை உதவியாக கொடுக்கறது, மக்களுக்கு ஒரு நன்மைக்காக இறைவனிடத்தில் நன்மை எதிர்பார்த்து தான தர்மங்கள் செய்கிறது நான் செய்யலாம். அது முஸ்லீம் ஆனாலும் சரி, முஸ்லீம் இல்லைனாலும் சரி செய்யலாம். ஆனால் 5 ஆண்டுகள் ஆகியிருக்கணும்னா இதில் ஏதோ ஒரு விஷயத்தை அவங்க இவ்வளவு ஒரு விதையை தானே உள்ளே போடுறாங்க. அப்போ இந்த மாதிரி எடுத்தோம்னாக்கா இவ்வளவு மோசமான சட்டங்களை எல்லாம் அமல்படுத்தக்கூடியவங்க பாஜக. இன்னும் நான் பேச சொன்னீங்கன்னாக்கா இன்றைய தினம் ஃபுல்லாக பேசுவேன். அவ்வளவு அநியாயங்களும் அக்கிரமங்களும் இந்தியாவில் நடந்துகிட்டே இருக்கு. காங்கிரஸ் காலத்தில் ரொம்ப சேஃபாக இருந்ததா சொல்றீங்க, இருந்தோன்னு நினைக்கிறீங்களா? அப்படி நம்ம சொல்லலை. அதாவது காங்கிரஸ் அரசு காலத்தில் தான் பாபர் மசூதி இடிக்கப்படுது. அந்த முதல்வர் ஒரு காங்கிரஸ் தான் அங்கே. ஆமா, திருப்பதி இடிக்கும் போது. அப்போ அதான் சொல்றேன், ஈக்குவாலிட்டி தானே காங்கிரஸும் பிஜேபி. அதாவது ஒரு சித்தாந்தம்னு ஒன்று இருக்குல்ல, காங்கிரஸுடைய சித்தாந்தம் என்பது இஸ்லாமியர்களை கருவறுக்கணுன்ற சித்தாந்தம் கிடையாது. அவங்க வந்து அது ஒரு பொடுபோக்குத்தனம், அரசியல் விழிப்புணர்வு இல்லாம ஒரு அசால்ட்னஸ் அப்படி உள்ளவங்கன்னு வைங்களேன். இவங்களுடைய சித்தாந்தம் என்னன்னா இஸ்லாமியர்களை அழிக்கணும். நான் கேட்கறது என்னன்னா, பள்ளிக்கூடத்துக்கு போறாங்க, மாணவிகள் படிக்கிறாங்க, ஒரு ஸ்கார்ஃப் போட்டுன்னு பள்ளிக்கூடம் போறாங்க. இது மத அடையாளம், நீங்க போடக்கூடாதுன்றாங்க. மத அடையாளம் இந்தியா தேசத்துல என்ன மத அடையாளம்? இதுக்கு முன்னால இருந்த மன்மோகன் சிங் இந்தியாவுடைய பிரதமராக இருந்தார், உலகம் ஃபுல்லா சுத்தி வந்தார். இந்தியாவுடைய அடையாளம் டர்பன் அணியறதா? இல்லையே. அவர் ஒரு குறிப்பிட்ட கொள்கைக்கு சொந்தக்காரர், அவங்க நம்பிக்கை அடிப்படையில் அவர் டர்பன் அணிஞ்சாரு, உலகம் ஃபுல்லா போயிட்டு வந்தார். இதுதானே இந்தியாவுடைய யதார்த்தம். பல கொள்கை, பல மதம், பல இனம், இதற்குள்ள வேற்றுமையில் ஒற்றுமை. இதுதான் இந்தியாவுடைய சிறப்பு. உலகத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கொள்கை, மத அடையாளத்தை வெளிப்படுத்தாம மக்கள் இருக்கிறாங்களா? பள்ளிக்கூடங்களுக்கு போனோம்னா ஒவ்வொருவர் எந்த மதமோ சில நேரங்களில் வெளிப்படுத்துவாங்க, குங்குமம் வச்சிருப்பாங்க, சில நேரங்களில் நாமம் போட்டிருப்பாங்க. அவங்களுடைய கலாச்சாரம், அவங்க நம்பிக்கையின் அடிப்படையில் வருவாங்க. சில இடங்களில் பார்த்தோம்னா மாலை அணிந்து கொண்டு வருவாங்க பள்ளிக்கூடங்களுக்கு. ஐயப்ப பக்தராக இருப்பாங்க, முருக பக்தராக இருப்பாங்க,
அந்த அவங்க கோயிலுக்கு போகிற நேரங்களில் மாலை அணிந்து கொண்டு காலில் செருப்பு போடாமல், உதாரணத்துக்கு காவல்துறை அதிகாரிகளாக இருந்தாக்கா ஷூ போடாமல் அந்த மாலை அணிந்து கொண்டு அவங்க பணியில் ஈடுபடுவாங்க. இது இந்தியாவில் யதார்த்தமான ஒன்று. அப்போ யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு அந்த தலைமுடியை மறைப்பதற்காக அந்த தலைக்கு மட்டும் உள்ள ஒரு சின்ன ஆடை ஸ்கார்ஃப்ன்றது இதை போட்டுட்டு வந்ததற்காக கர்நாடகாவில் 21,000 மாணவிகளை தேர்வு எழுத விடாமல் பண்ணாங்க முந்தைய பாஜக ஆட்சி. அப்புறம் காங்கிரஸ் ஆட்சி அதற்கு பிறகு அங்கே மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்ததுக்கப்புறம் தான் இயல்பு நிலை திரும்புது. அப்போ இவங்க ஆட்சிக்கு வந்தாங்கனாக்கா உத்தரப்பிரதேசத்தில் பார்க்குறோம், ஹலால் கடையா என்று சொல்லி முஸ்லீம் கடைகளை எல்லாம் மூட சொல்கிறாங்க. அங்கே போய் அடிக்கிறது, அங்கே பிரச்சனை பண்ணுறது, நீங்கள் மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாதுன்ட்டு அடிக்கிறது, மாடு வச்சுருந்தாங்கன்னா அவங்க வீட்டை கொளுத்துறது, அவங்கள அடித்து கொலை பண்ணுறது, இப்படி தொடர்ச்சியாக நடக்குது. கேட்கறதுக்கு நாங்கள் பசு பாதுகாவலர்கள், அதாவது ஓன் நம்பிக்கைக்காக அதிகமாக பீஃப் எக்ஸ்போர்ட் ஆகுது. இந்தியாவை தான் நம்பர் 1. பீஃப் எக்ஸ்போர்ட்ல இந்தியா நம்பர் 1. நீ மாட்டை பாதுகாக்கிறதா இருந்தா ஏன் இங்கிருந்து எக்ஸ்போர்ட் ஆகுது? இதுக்கு போய் சீனால போய் ஒப்பந்தம் போட்டு வந்தவர் யாரு? இந்திய பாரத பிரதமர். அப்ப இவ்வளவு தெளிவாக நீங்க மாட்டை பாதுகாக்கிற நம்பிக்கை இல்லை. இவங்க நம்பிக்கையே இஸ்லாமியர்களை ஒடுக்கணும், இஸ்லாமியர்களை இங்க சீரழிக்கணும், அவர்களை கொடுமைப்படுத்தணும்ன்றது அவங்களுடைய நிலை. இந்த மதவாத அமைப்போட போய் அதிமுக கூட்டணி அமைத்தால் நீங்க எவ்வளவு நன்மை செய்தாலும் அதை இஸ்லாமியர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. முதல்ல வெளியே வாங்க. தமிழ்நாடு அந்த மாதிரி ஆயிடும். தமிழ்நாட்டுடைய நிலைமையை நாங்க கருத்துல கொண்டு யார் மதவாத கூட்டணியோடு அந்த பாஜக என்று சொல்லக்கூடிய அந்த மதவெறுப்பு சிந்தனையை கொண்ட அந்த கட்சியோடு கூட்டணி வைக்கிறார்களோ அவர்களுக்கு தமிழக இஸ்லாமியர்கள் வாக்களிக்க மாட்டாங்க. அவர் எவ்வளவு நல்லது செஞ்சாலும் சரி, அவர் அதுல இருந்து வெளியே வரணும். அவங்க சித்தாந்தம் தெரியும், அவங்களுடைய கொள்கை தெரியும். நாட்டுடைய பாதுகாப்புல அச்சுறுத்தல் ஏற்படுத்துறது பெஹல்காம் தாக்குதல், அதை கூட மதவெறுப்பை மாத்தினாங்களே. முஸ்லீம்கள் ராஜ்நாத் சிங் சொல்றாரு, அதாவது இந்துக்களை தேடி தேடி கொலை செய்தார்கள். நடந்த சம்பவம் என்ன, அதுக்கப்புறம் வெளி உலகத்துக்கு வரக்கூடிய செய்திகள்லாம் பார்த்தோம்னா ராஜ்நாத் சிங் எதை சொன்னாரோ அதுக்கு ஆப்போசிட்டான தகவல் தான் மக்கள் சொல்றாங்க. அந்த களத்துல இருந்த காப்பாத்துறது அங்க ஒரு இஸ்லாமிய ஒரு பையன் தான் உயிர் கொடுத்து காப்பாத்தினாரு, சும்மா காப்பாத்துறது இல்ல. பல பேர் உயிர் போக அந்த சூழ்நிலை, அவர் இறந்துருவாரு, என் பிள்ளையை நாங்க 13 பேர் கீழே வந்துட்டாங்க, ஒரு குழந்தை மேல இருக்கு, 13 பேர் இவர் தான் கொண்டு வந்து கீழே விட்டுட்டார், அந்த குழந்தை மேல இருக்கு. இவர் என்ன பண்றாருன்னா குழந்தைய கீழே போட்டுட்டு இவர் மேல படுத்துக்கிட்டு அங்கிருந்து தவழ்ந்து குழந்தைய கீழே இறக்கி விட்டுருக்காரு. அவரு கொல்லப்படலை, ஆனா உயிரை பணையம் வைத்து தான் காப்பாத்தி இருக்கிறார். ஒரு குதிரை வீரர் ஆதில் ஹுசேன் சொல்லக்கூடியவர் போய் துப்பாக்கியவே பிடுங்கியிருக்கார். தீவிரவாதி கிட்ட இருந்து துப்பாக்கியை பிடுங்கும் போது தான் அவன் சுட்டுருக்கான். இப்படி எதிர்த்து போராடி உயிர் நீத்தவங்க, ஆட்டோ ரிக்ஷாக்காரு, ஓட்டல்காரங்க, குதிரை ஓட்டுறவங்க பணம் வாங்காம மக்களை கொண்டு அரசாங்கத்துக்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அரசாங்கம் என்ன பண்ணுது, ஏற்பாடு பண்ணி இவங்களை வெளியே ஊருக்கு அனுப்பணும்ல, ஃப்ளைட் சார்ஜ் எடுத்து பாருங்க, நீங்க இப்போ போடலாம். அந்த பெஹல்காம் தாக்குதல் அப்போ ஃப்ளைட் டிக்கெட்டு 7,000 ரூபாயில இருந்து 10,000, 15,000, 20,000, 30,000, 75,000 ரூபாய் வரைக்கும் உயர்ந்திருக்கு. அப்ப மக்கள் மேல எந்த அக்கறையும் கிடையாது. அதை ஒரு அரசியலாக்கி இந்துக்களை கொலை செய்ய பார்க்கிறார்கள் அப்படின்னு ஒரு வெறுப்பை விதைக்கிறார். அவன் தீவிரவாதி, அவன் பயங்கரவாதி, அவனை தூக்கல போடு, பப்ளிக்கில் வச்சு சொடு. ஒரு இராணுவ பாதுகாப்பு உள்ள ஒரு இடத்துல அவன் எப்படி உள்ள வந்தான்ற கேள்வி இருக்கு. உன்னுடைய பாதுகாப்புத்துறை என்னாச்சுன்னு கேள்வி இருக்கு, உன் உளவுத்துறை என்னாச்சுன்னு கேள்வி இருக்கு, ராணுவம் என்ன பண்ணுச்சுன்னு கேள்வி இருக்கு. எல்லா கேள்விகளையும் மறைச்சிட்டு முஸ்லீம்களை ஒரு குற்றவாளி குண்டலை ஏற்றி அவர்களை கர்னல் குரேஷி அதற்கு பிறகு பாகிஸ்தானை எதிர்த்து தாக்குதல் நடத்துறாங்க. அவங்கள சொல்லும் போது தீவிரவாதியுடைய சகோதரின்னு பேசுறாரு ஒரு அமைச்சர், ஒரு பொறுப்புல உள்ளவர். அப்போ இவங்க என்ன நல்லது செய்வாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க? இவங்க கிட்ட நல்லதுன்றது நடக்கவே நடக்காது. மத வெறுப்பு, இஸ்லாமிய வெறுப்பு, இஸ்லாமியர்களை அழிக்கணும், இந்த நிலையில உள்ளவங்க தான் பாஜக. அவங்களோட போய் திராவிட முன்னேற்ற கழகன்ற அண்ணா ஆரம்பித்த ஒரு கட்சிக்காரங்க அதில் போய் சேர்றதுன்றது ஒரு நல்லதல்ல. இதை நம்ம மக்களுக்கு பல நேரங்கள் விலைக்கு இருக்கிறோம். அரசியல் கட்சி தலைவர்கள் நல்லா தெரியும். ஏதோ அவங்க நெருக்கடிக்காக உள்ள போய் சேர்ந்தார்கள் என்று சொன்னால் அந்த நெருக்கடிக்கு இஸ்லாமிய சமுதாயம் பணியாது, இஸ்லாமிய சமுதாயத்திலே ஒரு வாக்குகள் கூட அங்கே போகாது.